ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராகி களி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து 2 டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கிட்டேங்க. 2 டம்ளர் ராகி மாவுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து கலந்துக்கலாங்க. பத்தலைனா கலந்துக்கலாங்க. எனக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி சரியாக போயிடுச்சுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் திக்னஸ் வர வரைக்கும் நல்லா கலந்துக்குங்க. ஸ்டிம்மில் வச்சுட்டே கலக்கிக்குங்க. இப்போ வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டிம்மில் வச்சுட்டு இப்போ சட்னிக்கு ரெடி பண்ணலாங்க. நான் வந்து வேர்க்கடலை சட்னி ஆடலான்ட்டு இருக்கிறேங்க. வேர்க்கடலையை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. 4 பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வரமிளகாய் போட்டுக்கிட்டேங்க. நான் வந்து 2 மிளகாய் போட்டிருக்கிறேங்க. உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு நான் 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கிறேங்க. நான் 2 தக்காளி போட்டுக்கிட்டேங்க. தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. ஃபஸ்ட்டே கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா நல்லா ரொம்ப வதங்கிருங்க. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டோம் அப்படின்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் வாசமாக இருக்குங்க. இப்போ வறுத்து வச்ச வேர்க்கடலையும் போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு புளி சேர்த்திக்கலாங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ களி ரெடி ஆயிடுச்சுங்க. களியை மூடி வச்சுட்டு இப்போ வந்து சட்னி அரைச்சி எடுத்துக்கலாங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன்.